ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறோம். சேம் லாஸ்ட் டைமாக இங்கே தான் நம்ம வந்து அஹ், இது பண்ணோம். சேம் இப்போ இங்கேருந்தே நம்ம வந்து எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். வண்டியை வந்து இது பண்ணிக்கலாம். பிற்பகல் 3 மணி ஆகிறது. பாருங்களேன், நல்லா ஒரு அந்த பிராண்டு பாருங்கள், ஒரு மாதிரி கோணையாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட நம்ம 40வது லெவலுக்கு வந்துட்டோங்க. 40வது லெவலில் தான் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது எடுத்தது இல்லை, பட் ஆனால் பாட்டில்ஸ் தான் எடுத்துட்டோம். இது கூட அதான் வேறு கம்பெனியில் எடுத்திருக்கோம், இந்த கம்பெனியில் எடுக்கல. இது எல்லாமே நம்ம வேறு கம்பெனியில் எடுத்திருக்கோம், இந்த கம்பெனியில் எடுக்கல. யூஸ்டு கார் பேட்ரிஸா? ஆமாம், இது கூட நம்ம எடுக்கல இன்னும். ஆனால் அதோட இது வந்து ஏர் கண்டிஷனர் இது எடுக்கல, எடுத்திருக்கோம். பட் ஆனால் இந்த கம்பெனியில் அது இத்தனை இத்தனை இருக்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் எடுக்கலைங்க. அதனால் நம்ம வந்து இதுதான் எடுக்க போகிறோம். இது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. லோகோ பக்கத்தில் இருக்குங்க. சூப்பர். ஓகே. லாக் பண்ணிட்டோம். நிறையா டப்பா இருக்குங்க பாருங்கள், தெரியுதுங்களா? பகல் நேரம் நல்லா தெரிஞ்சிருக்கும், நைட் நேரம்னால தெரியல. ஓகே, பரவாயில்ல. பார்த்தீங்களா? ஓகே, போ. ஏய், சிக்னல் போட்டிருக்கு, நான் ஏற்கனவே சட்டத்தை மீறுவேன். ஓகேங்க, இது ஒரு 8 மணி நேரம். இது நம்ம 40 லெவலில் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், வந்துட்டோம். 40 லெவலில் தான் இருக்கும் இப்போ. அதனால் கிங்கு அப்படி இப்படின்னு சொன்னானுங்க, பார்க்கலாம்.
வெடிகிற வரைக்கும் நம்ம இந்த இதில் தான் போய் ஆகணும். இப்போ எந்த புதுசாக வரப்போகுது அப்படின்றத பார்க்கணுங்க. நம்ம இன்னும் ஆறு நடிக்கிறோம் பாருங்க. அவன் ஒரு இதுவாகவே மதிக்கலைங்க அதை. இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜெர்மனிக்கு போகிறோம். எஸ், பாருங்கள், ஆஸ்திரேலியா தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜெர்மனி. என்ன ஃபியூல் இல்லையா? எஸ், ஃபியூல் இல்லை. போகிற வழியில் போட்டலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அட பாவி. நீங்கள் ஹைவேல ஓட்டுறாங்கள்ல நம்ம ஊரில், ஆக்சுவலாக வெளிநாட்டை பற்றியும் தெரியல. நம்ம ஊரில் வந்து ஹைவேல ஓட்டுற இந்த ரெகுலர் டிரைவர்ஸ், ரெகுலராக வந்து ட்ரக்கு ஓட்டுறவங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டில் வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க சூப்பராக. அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க ஆள், அவங்க ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை சம்திங் ஏதாவது இருந்தாங்கன்னா அப்படி அடித்து அவங்க வந்து இதை வந்து இதுவாகவே யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு சிக்னலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அடித்தா அவங்களும் ஒன்று அடித்து காட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, யூஸ்வலாக வந்து எதிரில் வரவங்க நம்ம அடித்தோன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, வழி விடுவாங்க. இப்படின்ற கான்செப்ட் தான் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம ஊரில். பட் அதான்னா இந்த ஹெவி ட்ரக்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ட்ரக்கர்ஸ்னு சொல்ல முடியாது, நார்மல் ட்ரக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைட் அடித்தா இத்தனை லைட் அடித்தா வழி இது பண்ணோம், இத்தனை லைட் அடித்தா இது ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து எதிரில் வந்துட்டுருப்பாங்க, எங்கேயாவது வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த மாதிரி அடித்து சிக்னல் கொடுப்பாங்க பார்த்துங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், அந்த மாதிரி அதாவது இந்த லைசன்ஸ்க்காக இதுக்கெலாம் நிற்பாங்களே செக் பண்ணுறதுக்கு, அதாவது காசு வாங்குறதுக்கு அந்த மாதிரி. அப்போ வந்து இந்த மாதிரி இத்தனை லைட்டுக்கு அது கணக்கு, இப்படி அடிச்சா இந்த மாதிரி விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அப்புறம் இந்த ரூட்டில் டிராஃபிக் இருக்குது இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லைட்டை வச்சே அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. அது வந்து நைட் டைமில், மோஸ்ட்லி பகல் டைமில் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் நைட் டைமில் தான் சொன்னாங்க என்கிட்ட இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சும்மா ஹாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது, எல்லாத்துக்குமே அதை லைட்டை வந்து ஒரு சிக்னலாக யூஸ் பண்ணுறது அவங்களோட வழக்கம். ஃபாரின்லேயும் அந்த மாதிரி இருக்கும், அவங்களும் ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கெலாம். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த இது கொடுத்துருப்பாங்க,
அதாவது இந்த ஒயர்லெஸ் மைக் மாதிரி உள்ள வந்து இந்த பழைய ஃபோன்லாம் பழைய போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒயரோட வரும், ஒரு சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் நான் பழைய வண்டியெல்லாம் அது பார்த்ததில்ல. இப்போ வர வண்டியில் வருதான்னு தெரியல. இந்த வண்டியிலே இருக்கான்னு தெரியல. இந்த வண்டியில் எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது ஒரு மாதிரி பின்னாடியும் எங்கேயோ வச்சுருப்பாங்க, கைக்கு பக்கத்துலேயே. அது மாதிரி முன்னாடி சில இடத்துல வண்டியில் முன்னாடி வச்சுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து எடுத்து பேசி அவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு அடிக்கிறதுக்கு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர, டிரைவர்ஸ்க்கு வந்து வண்டியிலே பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்து இல்லை. இப்போ இருக்குதா, அதான் இப்போ இருக்கான்னு தெரில பெருசாக. ஆனால் இப்போது நிறைய பேர் பழைய வண்டி தான், லோக்கல் வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஒரு வுட்டில் தான் வந்து பெட் இருக்கும், வுட்டு தான். தலைவாணிலாம் இவங்களே வாங்கி அந்த மாதிரி போட்டுப்பாங்க. அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு நினைக்கிறேங்க. அவங்க ஊரில் நார்மலாக வரும்போதே அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ட்ரெய்லர் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஏதாவது சின்னதாக ஒரு கார்கோ வேணால் வச்சுருக்கலாம். மற்றபடி அவங்க அப்படியே அங்கங்கே ட்ரக்கை கொண்டு போய் பிக்கப் பண்ணுறதா இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஸ்லீப்பர் பத்தெல்லாம் வச்சுருக்காங்க படுக்கிறதுக்கு. இன்னும் கூட அந்த பெரிய வண்டியாக வரும் பாருங்கள், அமெரிக்கன் ட்ரக் வரும் பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து ஜாலியாக போயிட்டு ரூம்லாம் எடுத்து தங்க தேவையில்ல, சேஃப்டியாக அவ்வளோக்கா உள்ள படுத்து தூங்கிக்கலாம். இந்த இது கூட எடுக்கலைங்க இது வரைக்கும். இந்த ட்ரக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க, இது கூட எடுக்கலை. அது கரெக்டாக வரமாட்டுது, அமைஞ்சு வரமாட்டுது. வந்துச்சுன்னா எடுத்துடலாம். ஓ, பெட்ரோல் போட மறந்துட்டேன் பாருங்க. ஐயோ, இப்போ தாங்க நான் வந்து அது பார்த்தோன்னே என்னடா அது, எங்கேயோ பெட்ரோல் போடணுமேங்க. அதெல்லாம் கலந்து போயிட்டாங்க பெட்ரோல் பங்க்லாம்.
போகிற வழில அந்த இருக்கு. போகிற வழில இருக்குங்க. பக்கத்திலே இருக்கு. வந்துடும். பாருங்க ஒரு பாயிண்ட்ல தான் இருக்குது. அதனால பக்கத்தில் இருக்கனால வந்துட்டோம். எப்படி ஸ்லோ பண்ணுறான் பார்த்தீங்களா அவன்? இந்த இருக்கு. ரெண்டு இருக்கு. நம்ம இதிலே போட்டுக்கலாம். அவங்களாம் அதில் போடுறாங்க. நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்க இது அதிகமாக லிட்டர் பிடிக்குதுங்க. 800 லிட்டருக்கு மேலே பிடிக்குது. பரவாயில்லையே. மழை பெய்ப்பு தானே தெரியலையே. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இந்த பெட்ரோல் பங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் ஒரு சின்ன ஒரு கடை, அந்த கடையில் போய் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே அந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் வந்து ஆயில் அந்த மாதிரிலாம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். சில கடையில் இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் இங்கே லோக்கலில் பார்த்த வரைக்கும் கடைங்கள்லாம் அவ்வளோ இல்லை. ஷாப்லாம் இல்லை. ஃபாரினில் வந்து சினிமாலலாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம லைவாக பார்க்க முடியாதுல்ல. ஆஸ்திரேலியா தாண்டிட்டோமா? ஜெர்மனி வந்துட்டோம். இந்த கார் கூட எடுத்த மாதிரி இது கூட அமையலைங்க கரெக்டாக.
இது வந்து வெளியே வைக்கிற காம்பவுண்டுங்க. வெளியே வைக்கிற ஒரு ஏசிக்கு வெளியே வைப்பாங்கள்ல, அது ஃபேன் மாதிரி அது. புது கம்பெனி. ஓ, அதில் போயிடணும். ஆனால் அதுதான் லாரி, நமக்கு அதில் தேவையில்லை. இதில் போனாலும் அதில் தான் போகிறோம். ஒரு இது ஸ்லோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ண தப்பு இல்லை. பா, திடீர்னு அவனும் வேகம் எடுக்கிறான் பாருங்க. எதுக்கு வேகம் எடுத்தானோ அவனுக்கே தெரியாது. நிறையா புதுசாக கம்பெனி போகுதுங்க. விடுது, அப்புறம் விட்டு தான் போகிறா போகுது. தெரியுங்களா? இல்லாட்டா இதுக்குள்ளே வர வேண்டியதில்லை. சரிவு தான், ஆனால் பரவாயில்ல. இந்த பிராண்ட் இன்னும் எடுக்கல. ஜெர்மனியோட பெரிய ரோடு எல்லாம். ஜெர்மனினாலே பெரிய ரோடு தான். டிரான்ஸ்போர்ட் ரோடு. ஏண்டா ஷே, அதில் போயிடணுமோ? ஆடா பாவீங்களா, அவ்வளோதாங்க, சுத்த விட்டுவானுங்க இவனுங்க ஒருத்தனுங்க. நான் தாங்க தப்பாக வந்துட்டேன். ஒரு சின்ன ஒரு இதில் வந்து தப்பாக வந்துட்டு பாருங்க. இப்போ நான் இதில் சுற்றி அதில் வந்து ஏறணுங்க. சே, அந்த சைடு போகணும். அந்த சைடு போகிற ரூட்டுக்கு நான் இந்த சைடு திரும்பிட்டேன். திருப்பி நான் யூட்டர்ன் அடிச்சுட்டு வரணுங்க. பாருங்கள், இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா அவ்வளோதான். திருப்பி நான் இங்கே போயிட்டு இங்கே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு
இதுதான் தான் இந்த ரோட்டில் ரிவர்ஸ்லாம் வர முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே பின்னாடி வந்து நின்றுவானுங்க. இப்போ இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு திருப்பியும் அதே ரூட்டில் வரணும். வந்தால் தான் நமக்கு வழி கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அதிகமாகிடுச்சு. சே, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் ஏறிலான்னு நினச்சேங்க, அந்த கம்பி இடிச்சிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரம் 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 வேணாம், அவசரம் வேணாம். இங்கே தான் நம்ம திரும்பி இருக்கணும். அந்த தப்பை தான் பண்ணேன், கரெக்டாக பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். இங்கே தத்துருதா? இதுதான். அப்பா எவ்வளோ வழி சுற்றி வச்சுக்கிறானுங்கப்பா. இதனால் ட்ரைலர் வேறு டேமேஜ் பண்ணிட்டேங்க. கோவம் வந்துடுச்சு. அதில் கோவத்தில் வந்து நான் யோகா கற்றுக்குறேன், அதான், வேறு எதுவும் இல்லை. அப்பா இப்போ ஸ்ட்ரைட்டாக போ. இங்கே தான் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நான் போகணும். இதுலையா? ஆமாம், இதை தான் போகணும். இதில் போகிறதுக்கு பதிலாக அதில் போயிட்டேன். இதில் போயிருந்தேன்னா எப்போ முடிஞ்சிருக்கும். இப்போ 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்படியே ரவுண்டாக நான் சுற்றி வந்திருக்கேன். இது தேவையான இது. இப்போ பிரச்சனை இல்லை, இதை தான் போய் ஆகணும். ஏன்னா அது அடைச்சி வச்சுருக்கானுங்களே, ஆனால் தப்பு பண்ண மாட்டேன். அவனும் அதில் தான் போகிறானா? அவ்வளோதான், கொடி தெரியுதுங்க. பரவாயில்ல, மற்றவங்க நின்றுட்டாங்க. நானும் கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டேன், இல்லாட்டா அவ்வளோதான்.
இந்த இருக்க ஒரு என்ட்ரன்ஸு எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. இதான் ரூட்டுன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஒரே கம்பெனிலேருந்து ஒரே கம்பெனி தான் எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, அதே கம்பெனி தான். பின்னாடி வண்டி நிற்கிதா? இல்லை வருது. நம்ம இதுக்குள்ளே போகணும். வெயிட் பண்ணுப்பா, வெயிட் பண்ணுப்பா. ம். ம். பா உள்ளாச்சியான கம்பெனியா. ஏய் என்டர். இப்போ எங்கே கொண்டு போய் விடுவ? பக்கத்தானா? ஓகே. அப்படியே நான் சுக்க கொண்டு விட்டுறணும். அவ்வளோதான். சரிங்களா, எக்ஸலண்ட் தான். ம். ம். பரவாயில்லையே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். உள்ள பார்க்கலாம். வண்டியை அப்படியே ஓரம் கட்டிடலாம். ஏய் 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 எங்கே போகிற? எங்கடா போகிற? அப்படியே தெரிச்சிக்கிட்டு பார்க் பண்ணல ஒரு இடத்துல, மரத்தில் உரமாக ஒதுக்குமா? ம். அவ்வளோதாங்க, ஓரம் கட்டிடுச்சுங்க. எப்படி? இன்ஜின் ஆஃப் பண்ணு. பா ஒரு வழியாக நிறுத்திட்டேன். சூப்பர்.
எழுந்துரலாம். அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு பக்காவா டிரைவு. புதுசா ஒரு எடுத்தோம். 40 லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியல. போக போக பார்க்கலாம். ஏதாவது புதுசா ஓப்பன் ஆகுதா? அப்படிலாம் நம்ம போனா தான் தெரியும். இதுவரைக்கும் எதுவும் நமக்கு இதாகல. இதுவும் கிடைக்கல. அந்த மாதிரி எதுவும். பார்க்கலாம். பாருங்க 40 லெவலு முடிஞ்சிடுச்சு. இந்த இதில காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம 40 லெவல் முடிச்சிட்டோம். கிங் ஆஃப் த ரோட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போதைக்கு நான் உத்தரம் வைக்கிறேன். நீங்க லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.